கைலாசத்தின் மாமலையில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். ஒவ்வொரு நாளும் அவர் பார்வதியை விட்டுவிட்டு பூமிக்கு படியளக்கச் செல்வார். உலகிலுள்ள அனைத்து உயிர்களும் திணை உணவு பெற வேண்டும் என்பதே அவரின் தினசரி கடமை. ஒரு நாள் பார்வதியின் மனதில் சந்தேகம் எழுந்தது. என் ஈசன் உண்மையிலேயே எல்லா உயிர்களுக்கும் உணவு அளிக்கிறாரா? உண்மையை அறிய அவள் பிரம்மாவை அழைத்து ஒரு சிறிய சிமிலம் செய்யச் சொன்னாள். அதில் ஒரு சிறிய எறும்பை அடைத்து தன் சீலையின் அருகில் வைத்து காத்திருந்தாள். மாலை நேரத்தில் சிவபெருமான் கைலாசம் திரும்பினார். சிவபெருமான் பூமியில் இருந்து திரும்பிய பிறகு பார்வதி கேட்கிறார், நீங்கள் அனைவருக்கும் உணவு கொடுத்தீர்கள் என்று சொல்கிறீர்கள், ஆனால் இந்த எறும்பு பட்டினியாக இருக்கிறது. சிவபெருமான் மெல்லிய சிரிப்புடன் அந்த சிமிலை திறந்து பாரு, உண்மையை நீயே காண்பாய் என்கிறார். பார்வதி சிமிலை திறந்தாள். அதிலிருந்த எறும்பு திணை அரிசி தாங்கிக் கொண்டு சிமிலுக்குள் சுற்றி நடந்து கொண்டிருந்தது. பார்வதி வியந்தாள். வெளி உலகத்தில் இல்லாவிட்டாலும் ஈசனின் அருள் ஒவ்வொரு உயிரினத்தையும் எட்டுகிறது.